ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்து நான் ஸ்பீடாக தைக்கலான்னு பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட்டு, பேக் பார்ட்டு, ப்ளவுஸோட ஸ்லீவு, அது அட்டாச் பண்ணுற பெல்ட்டு, அந்த கழுத்து கொடுக்குற பைப்பிங் எல்லாமே தனியாக வந்து இதுமாரி நீங்கள் கட் பண்ணி இதை வச்சுக்கிங்க. அந்த பெல்ட்டு, ஊக்பட்டி, வீப்பட்டி எல்லாத்தையுமே அதுக்கான துணி எல்லாத்தையுமே இதுமாரி தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. ஏன்னா அதுக்கும் தனித்தனியாக நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு டைம் இருக்கும். வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளவுஸ் தைச்சி முடிந்தனையும் எழுந்திருக்க வேணாம், அதுமாரி பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பேக் பார்ட் எடுத்துருக்கோம். பேக் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா, அடியில் இடுப்பு சைடில் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச்சு விட்ருப்போம். அதை பார்த்தீங்கன்னா இதுமாரி ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு இல்லை 1/2 இன்ச்சு அதுமாரி மடித்து வச்சுக்கிங்க. திருப்பியும் வந்து ரெண்டாவது அந்த அர்க்கார் கொடுத்த அளவுக்கு இதுமாரி சமமாக வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இதில் ஒரு 2 டாட் பிடிப்போம் பேக் சைடில். அது பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு சென்ட்ரு வச்சு அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு, லென்த்து ஒரு 4.5 இன்ச்சு அளவுக்கு டாட் பிடிச்சிக்கிங்க. இதுமாரி பார்த்திங்கன்னா 2 சைட்லையும் பிடிங்க. ஓகே, பேக் பார்ட் முடிஞ்சிச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு இதில் ஆப்போசிட் போட்டு முன்பக்கம் மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் சென்டர் பார்த்து மடித்து விட்டுக்குங்க. இதுமாரி மடித்து கீறி விட்டுங்க. கீறி வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, இது 34 இன்ச்சு ப்ளவுஸு. நம்ம அளவு ப்ளவுஸில் நடு சென்டர் டாட் வந்து எவ்வளோ அகலம் லென்த்துலாம் அதை செக் பண்ணிக்கங்க. பார்த்துட்டு அதே அளவு இதில் வச்சு அகலம் வந்து 1.2, லென்த்து வந்து 2.5 வரைக்கும் வச்சுக்கிங்க. ஏன்னா ஹைட்டு வந்து 12.5 இன்ச்சு, அதனால் வந்து அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. டாட் பிடிச்சிக்கிட்டு அடுத்ததாக இந்த ஊக்பட்டி சைடு ஒரு டாட் பிடிச்சிக்கிங்க சென்ட்ரு பார்த்து. அடுத்தது ஆம்கோல் சைடு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சென்ட்ரு கரெக்டாக இது 2 டாட் பிடிச்சலே அதில் ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரு வரும். அதை பார்த்து பிடிச்சி ஒரு 4.5 இன்ச்சு லென்த்துக்கு 1/4 இன்ச்சு அகலத்துக்கு இதுமாரி டாட் பிடிச்சிக்கிங்க. பாருங்கள், நார்மல் ப்ளவுஸ் எப்படி வந்து கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். 2 சைடும் இதுமாரி டாட் பிடிச்சி எடுத்து வச்சுக்கிங்க. அடுத்தது ப்ளவுஸோட ஸ்லீவ் பாருங்கள். ஏற்கனவே வந்து அது கைக்கெல்லாம் குடஞ்சி தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதேமாரி முன் பக்கம் மார்க் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கு தகுந்தமாரி உள்பக்கம் மடித்து விட்டுங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு மடித்து வச்சுக்கிங்க. கையை பொறுத்த வரைக்கும் 2 மடிப்பு மடிக்கணும். அப்போ தான் வந்து அந்த பிசிறு பக்கம் உள்ளே போகும். அதுக்கு தகுந்தமாரி துணி விட்டுக்குங்க. மடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு விட்ருப்போம். அப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து இன்னொரு ஹோல்டிங் போட்டு அதுமாரி அந்த அர்க்கார் கொடுத்த அளவுக்கு கரெக்டாக சாமாக வச்சு இதுமாரி தையல் போட்டுக்குங்க. இதுமாரி 2 ஸ்லீவ்லையும் இதுமாரி தையல் போட்டு எடுத்துக்கங்க. ஓகே, கை தைச்சி முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுற பெல்ட்டு, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அளவு நம்ம தேவைப்படுதுன்ட்டு
இதுமாரி பேக் பார்ட்டு அது மேலே ஃப்ரண்ட் பார்ட் வச்சு ஷோல்ட்ரு எல்லாம் ஈவனாக ஒரே அளவாக வச்சுட்டு இதுமாரி அந்த கப் ஷேப் நல்லா தூக்கி விட்டுக்குங்க. விட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அளவு டேப் வச்சு 2 சைடும் நீங்கள் அளவு எடுத்துக்கங்க. இதுமாரி ஊக்குப்பட்டி சைடும் அந்த சைடும் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாரி நம்ம அந்த ஃப்ரண்ட் பார்ட் அட்டாச் பண்ணுற பெல்ட்டில் நம்ம அதை அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிக்க வேண்டியது தான். இதுமாரி ஒவ்வொரு சைடுக்கும் வந்து 2 துணி இருக்குது, டபுள் துணி வைங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அந்த பெல்ட் வந்து நல்லா கனமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுமாரி வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுங்க. இது மாதிரி 2 பெல்ட் சைடும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போடுங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது துணியை பரட்டி விட்டு அதில் ஒரு நடு தையல் ஒன்று போடுங்க, அமுக்கு தையல் ஒன்று போடுங்க. ரெண்டுலேயுமே அதுமாதிரி போட்டு எடுத்துக்கங்க. திருப்பி இதுமாரி ஹோல்டிங் பண்ணி உள்பக்கமாக மடித்து விட்டு இதுமாரி ஒரே அளவாக இதுமாரி கீறி விட்டுக்குங்க. விட்டுக்கிட்டு திருப்பி ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்குங்க. இது வந்து 80 பாயிண்ட் கொடுத்ததால இந்த பட்டிக்கு அந்தளவுக்கு துணி அதிகம் பத்தலை. இதுமாரி தைச்சி ஆப்போசிட் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அந்த அளவு எடுத்துருப்போம் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் எவ்வளோ பட்டிக்கு தேவைப்படுது அதை அப்படின்ட்டு அந்த அளவுக்கு தகுந்த மாரி இதில் அந்த சைடில் இருக்கலாம் பிசுறு இருக்கும், அதெல்லாம் ஒன்று போல் வச்சு இதுமாரி கட் பண்ணி விட்டுக்கிட்டு அந்த அளவை அப்படியே டேப் வச்சு இதில் மார்க் பண்ணிக்கிங்க. எப்பவுமே பட்டி சைடு வந்து ஒரு 3.5 வைக்கிறோம்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். இதுமாரி அந்த நடு சென்டர்லையும் எவ்வளோ அளவு வருதுன்னு பார்த்துட்டு இதுமாரி அப்படியே வளைவாக ஒரு போட் ஷேப்பில் வந்து இதுமாரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஆப்போசிட் வச்சு மார்க் பண்ணிக்கங்க. இதுமாரி 2 வரப்பெல்லாம் மார்க் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த இது கரெக்டாக தனித்தனியாக தெரியும். இல்லைனா ஒரே அளவு வந்து இதாக வந்துடும், ஒரே டைலு. இதுமாரி அந்த பெல்ட்டு மேலே ஃப்ரண்ட் பார்ட் வச்சு இதுமாரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் 1/4 இன்ச் விட்ருப்போம். அந்த அளவுக்கு தையல் போட்டு அப்படியே திருப்பி முன்பக்கமாக பரட்டி விட்டு அந்த பிசுறுலாம் வந்து அந்த பெல்ட் சைடு உள்ளே வர மாரி அந்த தையல் அந்த ஒரு அமுக்கு தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கோங்க. திருப்பி வந்து பரட்டி விட்டு ஒரு சென்ட்ரு தையல், இதில் மொத்தம் 2 தையல் போட்டுக்குங்க. அப்போ தான் அந்த ஜாயிண்ட் ரெண்டுமே பிரியாத இருக்கும், ஃப்ரண்ட் பார்ட்டும் பெல்ட்டும். இதுமாரி போட்டு கப் ஷேப் இப்படி இருப்பாரு கரெக்டாக சூப்பராக இருக்குது. இதுமாரி போட்டு எடுத்துக்கங்க, 2மே போட்டு இதுமாரி எடுத்துக்கங்க. ஓகே, அடுத்தது நம்ம வந்து லெஃப்ட் சைடு எடுத்து அப்படியே பரட்டி உள்பக்கமாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதில் நம்ம கழுத்துக்கு வெட்டின துணி மீதி இருக்கும் பாருங்கள், அது கரெக்டாக இருக்கும். அதுக்கு டபுள் ஹோல்டிங்கில் இருக்கும் ஏற்கனவே, அதை அப்படியே இது மேலே வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு தையல் ஒன்று ஃபஸ்ட்டு போட்டுடுங்க. திருப்பி அப்படியே பரட்டி விட்டு நல்லா கீறிக்குங்க. இதுமாரி கீறி விட்டு முன்பக்கமாக பரட்டி அதை அப்படியே முன்பக்கமாக பரட்டி ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு வெளில வர மாதிரி வச்சு ஒரு சென்ட்ரு தையல் ஒன்று போடுங்க. ஃபஸ்ட்டு சென்ட்ரு தையல் ஒன்று போட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பட்டன் அடிக்கிறதால நம்ம அந்த வி ஷேப் கொடுக்க தேவையில்லை, அப்படியே ஃபுல்லாக தையல் போட்டுடலாம். இதுமாரி ஓரத்தில் வந்து தையல் ஓட்டி ஃபுல்லாக அப்படியே தையல் போட்டுக்குங்க. கொஞ்சம் புதுசாக தையல் கற்றுக்கிறோம்னா பார்த்திங்கன்னா ஒரு கவனமாக 2-3 டைம் பார்த்திங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அடுத்த பார்ட் எடுத்துக்கிட்டு அது மேல் பக்கமாக வச்சுக்கிங்க. இது வந்து உள் பக்கமாக வச்சோம், இது மேல் பக்கமாக வைக்கணும். அதேமாரி இது வந்து ஹோல்டிங்கில் வேணாம், சிங்கிள் பீஸே போதும். அதேமாரி
ஒரு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு அளவுக்கு இருந்தால் போதும். வச்சு அது வந்து 4 இன்ச்சு அளவில் நம்ம கேப் விட்டு தைச்சோம். இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவில் வந்து தையல் போட்டு கேப் விட்டு, அப்போ தான் பெரட்டி மடித்து உள்ளே தள்ளுறது கரெக்டாக இருக்கும். அதேமாரி ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு துணி விட்டு மடித்து தைச்சிக்கங்க. ஒரு தையல் போட்டு எடுத்துக்கங்க. திருப்பியும் உள்பக்கமாக பார்த்து பெரட்டி அந்த 3/4 இன்ச்சு உள்பக்கம் திருப்பி பெரட்டி விடுங்க. இதுமாரி சைடில் அந்த பிசுறுலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கட் பண்ணி ஒன் போல் எடுத்து வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. இதுமாரி மடித்து உள்ளே விட்டுருங்க. மடித்து உள்ளே விட்டு ஒரு தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கங்க. அந்த கார்னர்லாம் நல்லா ஓட்டி இதுமாரி தையல் ஃபுல்லாக ஓட்டி எடுங்க. அப்போ தான் பிரியாது கார்னர் சைட்லாம் லாஸ்ட்டில். ஓகே, 2 பார்ட்டுமே தைச்சி எடுத்தாச்சு. இதுமாரி ஒன்று மேலே ஒன்று வச்சு பாருங்கள், சேமாக கரெக்டாக வரும். அடுத்ததாக நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுவோம். பேக் பார்ட் எடுத்துக்கிறோம். பேக் பார்ட் மேலே இதுமாரி ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து வச்சுக்கிட்டு ஷோல்ட்ரு நம்ம ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம விட்டுருப்போம் தையலுக்கு. அந்த அளவு பார்த்து கரெக்டாக போட்டுருங்க. நம்ம தையல் அதிகமாக பிடிச்சாலும் வந்து ப்ளவுஸோட ஹைட்டு தான் நம்மளுக்கு கம்மியாகும். அதனால் எந்த அளவுக்கு நம்ம தையல் ஷோல்ட்ரு விட்ருக்கோமே அந்த அளவு மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கங்க. டபுள் தையல் போடுங்க. இதுமாரி போட்டு எடுத்துக்கங்க. அதேமாரி ரெண்டுமே வந்து இந்த இடுப்பு சைடு கரெக்டாக மேட்சாக கரெக்டாக வருதான்னு கொஞ்சம் வச்சு பார்த்துக்குங்க. வச்சு பார்த்துட்டு அதில் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா அந்த பிசுறு கொஞ்சம் தட்டி விட்ருங்க. அப்போ தான் வந்து அந்த கை ஜாயின் பண்ணும்போது ஒன்று போல் நல்லா ஏற்ற இறக்கம் இல்லாத கரெக்டாக வரும். இதில் அந்த பிசுறு தட்டி விடாதால தான் அந்த கை வந்து அந்த ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக வராது. முன்ன பின்ன ஏற்ற இறக்கமாக இருக்கும், சுருக்கம் விழும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸு போகிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுமாரி அந்த பிசுறு வந்ததுன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் அதிகமாக வராது, சும்மா ஒரு 1/4 இன்ச்சு அது கம்மியாக தான் அப்படியே 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அதுமாரி வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்ட்ரு சைடில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு கொஞ்சம் பிசுறு வரும். ஏன்னா ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட்டு ஜாயின் பண்ணுறோம், அதில் அதே ஒரு லைட்டாக கொஞ்சம் பிசுறு வரும். அதையும் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டு நம்ம அந்த ஷோல்ட்ரு ஜாயின் இருக்கு இல்லையா, அதில் நேராக கரெக்டாக நம்ம ப்ளவுஸோட இந்த சென்டர் அர்க்காட் கொடுத்துருப்போம், அதை கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் நம்ம தையலுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்ருப்போம். அந்த 1/4 இன்ச்சு அளவில் ஃபுல்லாக தையல் போட்டுடுங்க. சுருக்கம் இல்லாத அதேமாரி துணியும் நல்லா இழுக்கக்கூடாது. இழுத்தா சுருக்கமாக தெரியும். இழுக்காத இதுமாரி உள்பக்கம் நல்லா துணியை தள்ளி விட்டு நல்லா சமமாக இதுமாரி தையல் போடுங்க. நம்மளுக்கு டைம் இழுக்கிறதே இந்த கை ஜாயின் பண்ணுறதுல, இதில் தான் வந்து கொஞ்சம் டைம் இருக்கும். பார்த்து கவனமாக போடணும். இதுமாரி டபுள் தையல் திருப்பி கட்டி விட்டு டபுள் தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கை பிரியாத இருக்கும். இப்போ பெட்டு வெளிப்பக்கம் பாருங்கள், ஒன்று போல் நல்லா சேமாக இருக்கும். இதுமாரி இங்காண்ட சைடும் வந்து கை ஜாயின் பண்ணிக்கோங்க. 2 சைடும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம கழுத்துக்கு பைப்பிங் கொடுப்போம். அதுக்கும் நான் வந்து துணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுமாரி எல்லாமே ஃபஸ்ட்டே கட்டிங் போர்டுகளை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம தைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடியும். ஒரு 1/4 இன்ச்சு அகலத்துக்கு கழுத்தோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்று இதுமாரி வச்சு ஜாயின் போட்டுக்குங்க. ஜாயின் போட்டு மீதி அந்த பீஸெல்லாம் கட் பண்ணி விட்டுக்குங்க. இதுமாரி
ஜாயின் போட்டு லென்த்தாக எடுத்து வச்சுக்கிங்க. கழுத்து லென்த்துக்கு தகுந்த மாரி வச்சுக்கிட்டு, இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் பார்ட்லேருந்து வெளிப்பக்கமாக வச்சு ஃப்ரண்ட் பார்ட்லேருந்து அப்படியே இந்த பீஸை அப்படியே மடித்து அதில் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவில் இதுமாரி சேமாக ஒரே அளவாக தையல் போடுங்க. துணியை இழுக்காத பொறுமையாக வச்சு இதுமாரி தையல் போடுங்க. ப்ளவுஸ் இதுமாரி அது ப்ளவுஸுக்கு தேவையான எல்லா பொருளும் கெட்டு எடுத்து வச்சுக்கிட்டு தைச்சிங்கன்னா அசால்ட்டாக 20 நிமிஷத்தில் நம்ம ஒரு ப்ளவுஸை தைச்சி எடுக்க முடியும். ஒரு ப்ளவுஸு தைக்க உட்காரோன்னா அது தைச்சி முடிக்கிறதுன்னு எழுந்துடக்கூடாது. அதேமாரி நம்ம இப்போ வச்சு தைச்சோம்னா சீக்கிரமாக தைச்சி முடிக்கலாம் ஈஸியாக. இது தைச்சிட்டு அந்த கார்னர்லாம் கொஞ்சம் வளையிற இடத்த கொஞ்சம் சின்னதாக நாச்சு கொடுத்துருங்க. நாச்சு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து அந்த சைடை அமுக்கி விட்டு அந்த கார்னரில் ஃபுல்லாக ஒரு அமுக்கு தையல் போட்டுவிடுங்க. அப்போ தான் உள்பக்கம் மடித்து தைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக நல்லா இந்த பட்டையாக நல்லா வரும். பிசுரெலாம் வெளி சைடாக எடுத்து விட்டு இதுமாரி ஃபுல்லாக ஒரு அமுக்கு தையல் போட்டுவிடுங்க. நம்ம இந்த கழுத்து சைடு ஜாயின் பண்ணுறது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தையல் போடுற மாதிரி இருக்கும். இப்போ உள் பக்கமாக பார்த்தீங்கன்னா அதேமாதிரி மடித்து விட்டு இதுமாரி தையல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டி எடுத்துக்கங்க. அப்போ பிரியாத இருக்கும். மடித்து விட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 1/4 இன்ச் கேப்பில் மடித்து விட்டுங்க. கரெக்டாக அந்த பைப்பிங் வந்து ப்ளவுஸோட வெளில தெரியாத அளவுக்கு நல்லா உள் பக்கமாக தள்ளி விட்டு இதுமாரி கழுத்து சைடு ஃபுல்லாக பொறுமையாக இதுமாரி தையல் போட்டு எடுங்க. தையல் ஒரே ஈவனாக நேராக இருக்கணும். அதுமாரி பார்த்து போடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பிங் பார்த்திங்கன்னா நேர் தையலாக நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் தச்சு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். லாஸ்ட்டாக அதேமாரி ஓட்டி எடுத்துக்கங்க. அப்படியே வந்து கட் பண்ண வேணாம். திருப்பி வெளி சைடாக பெரட்டி விட்டு கார்னரில் ஒரு தையல் அதுமாரி போடணும். ஏன்னா இதில் டபுள் தையல் இருந்தால் தான் பட்டையாக பார்க்குறதுக்கு பைப்பிங் நல்லாயிருக்கும். சாதா பீஸ் பொறுத்த வரைக்கும் அந்த பைப்பிங்கை வந்து பட்டையாக தான் கேட்பாங்க. இதுமாரி கார்னர்லேயும் தையல் ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கங்க. லாஸ்ட்டாக முடியெடுத்து ஓட்டி எடுத்துங்க. அதுமாரி இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு உள் பக்கம் வெளிப்பக்கம் பிசுறு தெரியாத நல்லா அழகாக வந்திருக்கும். அடுத்ததாக நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம். சைடு ஜாயின் பார்த்தீங்கன்னா இதுமாரி பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் ஒன்று போல் இதுமாரி வச்சு இடுப்பு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவில் ஃபஸ்ட்டு ஒரு ரஃபாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கங்க. 2 சைடும் அதுமாரி ரஃபாக ஒரு தையல் சும்மா ஓட்டி எடுங்க. ஃபுல்லாக போட வேணாம். அது எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்போட சுற்றளவு பார்க்குறதுக்காக. இதுமாரி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம அதில் கொஞ்சம் டைம் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் நம்ம அந்த அளவு ப்ளவுஸில் வந்து தனித்தனியாக பார்த்து எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இதேமாரி அளவு ப்ளவுஸையும் வந்து அது ஃபுல் சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துங்க. கணக்கு பார்த்துக்கிட்டு நம்ம தைச்ச ப்ளவுஸ்லேயும் திருப்பி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவு வந்து நம்மளுக்கு அதோட இதில் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குதோ அதை மட்டும் நீங்கள் கணக்கு பண்ணி 2 சைடும் மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான். அவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சுது. இல்லைனா பார்த்தீங்கன்னா அதோட வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்க்கணும். பேக் சைடு எவ்வளோ லென்த் இருக்குது, ஃப்ரண்ட் சைடு எவ்வளோ லென்த் இருக்குது, எல்லாத்தையும் தனியாக பார்க்கணும். அது டைம் உங்களுக்கு எடுக்கும். இதேமாரி கைக்கு எவ்வளோ அளவுன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கங்க. அதேமாரி ஃப்ரண்ட் பார்ட்லேயும்
அளவு எடுத்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்து மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு 3மே நேர்கோடாக ஒரே நேர்கோடாக ஸ்கேலுக்கு போட்டு கிழிச்சிங்க. நீங்கள் எப்போ உங்களுக்கு வந்து அந்த 3ம் ஒரே நேர்கோட்டில் வருதோ அப்போ வந்து நீங்கள் ப்ளவுஸ் நல்லா தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க, கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருதுன்னு அர்த்தம். இதுமாரி தைச்சி பழகுங்க. அதேமாரி அந்த கை ஜாயின் பண்ணுற இடத்த பார்த்தீங்கன்னா ஒன்று போல் கரெக்டாக இருக்கிற மாரி வச்சு பாருங்க. அப்போ தான் அந்த ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக வரும். நம்ம ப்ளவுஸை வந்து அழகு கூட்டுறது அந்த ப்ளஸ் சிம்பிள் பார்க்குறதுக்கு நல்லா அந்த இடுப்பு ஷேப் கரெக்டாக வரும் கிராஸாக. அதுமாரி தைச்சி பழகினாவே பார்க்குறதுக்கு ப்ளவுஸு பார்க்குறதும் நல்லாயிருக்கும். இதுமாரி 2 சைடுமே தையல் போட்டு எடுத்துக்கங்க. ஓகே, ப்ளவுஸ் சைடு ஜாயின் பண்ணியாச்சு. வெளிப்பக்கம் பாருங்கள், பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் எவ்வளோ அழகாக நல்லா ஒரே நேர்கோட்டில் முன்ன பின்ன இல்லாத ஒரே நேர்கோட்டில் எப்படி இருக்கு பாருங்கள். ப்ளவுஸ் பார்த்தா அயன் பண்ண மாதிரி இருக்கும் பாருங்கள். இதுமாரி தைச்சி பழகுங்க. எப்படி நல்லா கரெக்டாக வந்துருப்பாருங்க ப்ளவுஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.